வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும், எதுக்கெலாம் ரெடியாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு செக்ஷன் இருக்கும். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம கொண்டு போகிற லக்கேஜ் வந்து wrap பண்ணி கொடுப்பாங்க. இதனால் வந்துட்டு நம்மளோட லக்கேஜ் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகாமல், ரொம்ப ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கும். கம்ப்ளீட்டாக ஸ்க்ராட்சே ஆகாதெல்லாம் கிடையாது, ஸ்க்ராட்ச் ஆகும், பட் கொஞ்சம் ரெடியூஸாக இருக்கும். இதுக்கு ஒரு பேக்குக்கு 400 சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் வேணும்னா இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் wrap பண்ணி வாங்கிக்கலாம். அரல்ஸ் நீங்கள் பேக்கோட கவர் மாதிரி விற்கும், அந்த மாதிரி வாங்கி கூட நீங்கள் கவர் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதெல்லாம் முடிச்சுட்டு இதுதான் நம்மளோட என்ட்ரன்ஸு. இங்கே வந்து நம்மளோட பாஸ்போர்ட்டு, நம்மளோட டிக்கெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுவாங்க. நீங்கள் டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணியிருக்கும் போது நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, எல்லா ஐடிஸும் வந்து நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா இங்கே ஜஸ்ட்டு வந்து அது எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிவிட்டு கரெக்டான டைமிங் தான் வந்திருக்கோமா அதெல்லாம் சும்மா ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிவிட்டு நம்மளை உள்ளே அலோவ் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும். இதுதான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டோட என்ட்ரன்ஸு. இங்கே நாங்கள் புக் பண்ணது வந்து மலேசியன் ஏர்லைன்ஸில் புக் பண்ணியிருந்தோம். ஸோ என்ட்ரு ஆனோடனே மலேசியன் ஏர்லைன்ஸ் தான் இருந்தது. நம்ம வந்து ஏர்லைன்ஸில் வந்து பிஸ்னஸ் கிளாஸ் இருக்கும், எக்கனாமிக்கல் கிளாஸ் இருக்கும். பிஸ்னஸ் கிளாஸில் இருக்கவங்களுக்கு தான் இந்த என்ட்ரி இருக்கும், இது பிஸ்னஸ் கிளாஸோட என்ட்ரி. நம்ம வந்து எக்கனாமிக் கிளாஸில் புக் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து நாங்கள் அடுத்த இதில் போகிற மாதிரி இருக்கும். அடுத்ததுனா இதுக்கு அடுத்து அப்படியே கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். எக்கனாமிக் கிளாஸில் இது நீங்கள் ஏற்கனவே வந்து வெப் செக்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த சீட்டு வேணும் அப்படின்றது வந்து நீங்கள் டிசைட் பண்ணி நம்ம வெப் செக்இனில் பண்ணிக்கலாம். இல்லைனா சப்போஸ் ஃப்ளைட்டு ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கேட்குற சீட் வந்து அவங்களால கொடுக்க முடியாது. சப்போஸ் நீங்கள் ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு சீட் கிடைக்கிற அளவுக்கு கூட வந்து அந்த மாதிரி கூட சம்டைம்ஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் வெப் செக்இன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து உட்காந்து போகிற மாதிரி இருக்கும். இல்லைனா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மணி கிடைக்கிற சீட்டில் வந்து நம்மளுக்கு சீட் போட்டு கொடுத்துருவாங்க. நாங்கள் ஆல்ரெடி வெப் செக்இன் பண்ணிட்டோம். ஜஸ்ட் இங்கே வந்து பேக்கேஜ்லாம் நம்ம ட்ராப் பண்ணிட்டு நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிறது தான். இந்த மாதிரி வந்து நம்ம கொண்டு போகிற பேக்கை வந்து வெயிட் போட்டு பார்ப்பாங்க. ஒரு ஆளுக்கு வந்து 20 kg அலோவ் பண்ணுவாங்க லக்கேஜில். கேபின் பேக்கேஜுக்கு வந்து 7 kg வந்து அலோவ் பண்ணுவாங்க. இதனால் வந்து நீங்கள் வந்து போகும்போதே வந்து வெயிட்லாம் கரெக்டாக மெஷர் பண்ணி கொண்டு போயிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்காது. சப்போஸ் வெயிட் வந்து எஸ்எஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு கிலோவுக்கு வந்து 400 அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அங்கே பேக்கேஜ்லாம் ட்ராப் பண்ணிட்டு இதுக்கப்புறம் வந்து இமிக்ரேஷன் இருக்கும். இங்கே தான் வந்து நம்ம பாஸ்போர்ட்டில் வந்து சீல் பண்ணுவாங்க. அது முடிச்சுட்டு நம்ம இங்கே வர மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஜஸ்ட் ஃபார்மாலிட்டியாக வந்து எதுக்கு போகிறீங்க, எந்த இதுக்காக போகிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். மலேசியா போகிறனால மலேசியாவுக்கு விசா கிடையாது. அவங்களோட வெப்சைட்டில் வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நாங்கள் வரோம் அப்படின்றத என்ட்ரி மட்டும் பண்ணால் மட்டும் போதும். நம்மளுக்கு விசா எதுவும் அப்ளை பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு அவங்க வெப்சைட்டில் போயிட்டு நம்ம எத்தனை நாள் அங்கே ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ், நம்மளோட டீட்டெயில்ஸு, நம்ம ஸ்டே பண்ணுற ஹோட்டலோட டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்து நம்ம வந்து என்ட்ரி பண்ணிக்கிட்டால் போதும். அந்த இமிக்ரேஷன் முடிச்சுட்டு நம்ம வந்து செக்யூரிட்டி செக்இன் பண்ணுவாங்க. இங்கே தான் வந்து நம்மளோட ஹேண்ட் பேக்கேஜ் கொண்டு வரோம் இல்லையா, அதெல்லாம் வந்து இங்கே தான் ஸ்கேன் பண்ணுவாங்க. நம்மளோட எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் தனியாக வச்சுட்டு நம்ம பேக்கையும் வந்து தனியாக ஸ்கேன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளையுமே வந்து செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு அதோட அவ்வளோதான், நம்ம எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சிருச்சு. நாங்கள் காலைல ஏர்லியராக கிளம்புனனால வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு நாங்கள் ஏர்போர்ட்டில் தான் போய் சாப்பிட்டோம். இதுதான் ஏர்போர்ட்டில் இருக்க ஃபுட் கோர்ட். இங்கே வந்து எல்லா ஹோட்டல்ஸுமே இருக்கும், A to B எல்லாமே இருக்கும். பட் என்னென்னா நம்ம வெளியே வாங்குறத விட இங்கே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இப்போ வெளியே ஒரு 90 rupeesக்கு நீங்கள் தோசை சாப்பிட்றீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு 200 சம்திங் இருக்கும். நம்ம எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு நம்ம அடுத்த வெயிட்டிங் ஏரியாவில் தான் இருந்தோம். இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.